இன்றைக்கு கணத்தாக்கு இழுவைகளை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தோம். கணத்தாக்கு இழுவை, அதாவது கணத்தாக்குன்னு சொல்கிற நேரம் நிறைய இடங்கள் உருவாகும். ரெண்டு பொருட்கள் மொத்தம் நடைபெறுற நேரம் அதுக்கு இடையில் ஒரு கணத்தாக்கு உருவாகும். ரெண்டு பொருட்கள் மொத்துற நேரம், ரெண்டு திணிவுகள் மொத்துற நேரம் ஒரு கணத்தாக்கு உருவாகும். அதே மாதிரி ஒரு குண்டு வெடிக்கிற நேரம் கணத்தாக்குகள் உருவாகும். ரைட், ஒரு குண்டு ரெண்டு துண்டுகளாக வெடித்தால் அந்த ரெண்டு துண்டுலையும் கணத்தாக்கள் உருவாகும். இதே மாதிரி இலைகள்லையும் கணத்தாக்கள் உருவாகும். அந்த இலைகளில் ஏற்படுற கணத்தாக்குகளுக்கு பேர் தான் கணத்தாக்கு இழுவைகள். இலைகளில் ஏற்படுற கணத்தாக்குகளுக்கு பேர் கணத்தாக்கு இழுவைகள். அந்த கணத்தாக்கு இழுவைகள் எப்படி உருவாகும்னால், கணத்தாக்குன்னு சொல்றது எப்பயுமே குறுகிய நேரத்தில் ஏற்படும் மிகப்பெரியதொரு விசை. ரைட், கணத்தாக்குன்னு சொல்றது எப்பயுமே குறுகிய நேரத்தில் ஏற்படும் மிகப்பெரியதொரு விசை. ஐ சமன் எஃப் டெல்டா டின்னு சொல்லுவோம். இதுதான் பொதுவான சமன்பாடு. மிக குறுகிய நேரத்தில் ஏற்படும் மிகப்பெரியதொரு விசை. ரைட், இலைகளில் இந்த கணத்தாக்கு ஏற்பட்டதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னால், ஒரு கூரை இருக்குது. ஒரு கூரையில் ஒரு இலை கட்டப்பட்டு அந்த இலையில ஒரு திணிவு தொங்க விடப்பட்டுதான் நடக்கும். அந்த இலையில மறுநுனியில இன்னொரு துணிக்கை கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் இந்த கூரைக்கு நேராக இந்த திணிவை பிடிச்சு வச்சு விட்டால் அது கீழ் நோக்கி புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக இயங்கும். இயங்கின பிறகு இலை அவருடைய இயற்கை நிலத்தை அடைஞ்சோன்னா இலை இறுக தொடங்கும். இது ஒரு மீள்தன்மை அற்ற இலைன்னு நான் கருதும். ரைட், இது ஒரு மீள்தன்மை அற்ற இலையாக இருந்தால் இவர் வந்த ஸ்பீட்ல இலை இறுகிற நேரம் இறுகின அந்த கணத்துல ஒரு கணத்தாக்கு மேல் நோக்கி உருவாகும். எப்பயுமே இலைகள்ல ரெண்டு முனைகள்லையும் கணத்தாக்கு உருவாகும். இங்க எவ்வளவு கணத்தாக்கு உருவாகுதோ அதே அளவு கணத்தாக்கு இங்கேயும் உருவாகும். ரெண்டு திணிவுகள்ல சமனும் எதிருமாக ரெண்டு கணத்தாக்குகள் மோதிர கணத்தில் உருவாகிற மாதிரி இலை திடீர்னு இறுகிற கணத்துல, திடீர்னு இலை இறுகும் கணத்துல துணிக்கையிலையும் இந்த கூரையிலையும் ஒரு கணத்தாக்கிலுவை கொஞ்சம் சொற்ப நேரத்துக்கு உருவாகும். சொற்ப நேரத்துக்கு உருவாக்கின பிறகு இந்த கணத்தாக்கின் காரணமாக திரும்ப இந்த பொருள் மேல் நோக்கி இழுக்கப்படும். ஒரு வேகத்தோடு மேல் நோக்கி இழுக்கப்படும். ரைட், ஒரு சிறிய வேகத்தோடு மேல் நோக்கி இழுக்கப்படும். திரும்ப அது மேலே போயிட்டு கீழே வரும். புவியீர்ப்பின் கீழ் சாதாரணமாக மேலே கொஞ்ச தூரம் இயங்கி திரும்ப கீழே வரும். இது கட்டப்பட்ட துணிக்கைகளில் ஏற்படுற கணத்தாக்கு. ரைட், இப்போ ரெண்டு துணிக்கைகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு இலையினால ரெண்டு துணிக்கைகள் இணைக்கப்பட்டு அவை கிட்ட கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. ரைட், கிட்ட கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் இந்த துணிக்கைக்கு யூண்டொரு வேகமோ அல்லது ஒரு கணத்தாக்கோ கொடுத்தால், ரைட், யூண்டொரு வேகமோ அல்லது ஒரு கணத்தாக்கோ கொடுத்தால் ஒப்பமான மேசையாக காணப்படுமாயின் இந்த பொருள் ஆறுமுடுகள் அடையாம அமர்முடுகள் அடையாம மேலதிகமாக எந்த விசையும் இல்லை. அதனால இந்த பொருள் அமர்முடுகள் அடையாம இலை இறுகிற வரைக்கும் இதே யூ வேகத்தோட இயங்கிக் கொண்டிருப்பார். இதே யூ வேகத்தோட இலை இறுகும் வரைக்கும் இயங்குவார். இறுகிற அந்த கணத்துல, ரைட், இறுகிற நேரம் வரைக்கும் அவர் யூ வேகத்தோட வந்தால் இறுகிற அந்த கணத்துல ஒரு கணத்தாக்கு இலையில உருவாகும். கணத்தாக்கு இழுவை உருவாகும். அதே மாதிரி அதே அளவு சமனும் எதிருமான இன்னொரு கணத்தாக்கு மறுமுனையிலையும் உருவாகும். ரைட், இப்போ உருவாகின பிறகு எல்லா சந்தர்ப்பத்திலையும் கணத்தாக்கு உருவாகும் திசையில இணைக்கப்பட்ட துணிக்கைகளாக இருந்தால், ரைட், ஒரு இலையால் இணைக்கப்பட்ட துணிக்கைகளாக இருந்தால் கணத்தாக்கு உருவாகும் திசையில எப்பையும் கணத்தாக்கு உருவாகின பிறகு ரெண்டு பேருக்கும் ஒரே பொது வேகம் காணப்படும். இவர் வீன்ற வேகத்தை அடைஞ்சால் கணத்தாக்குக்கு பிறகு இவர் வீன்ற வேகம் அடைஞ்சால் இவரும் அதே வேகம் விஏ அடைவார். பிறகு இந்த ரெண்டு பேரும் இணைந்து ஒரு பொது வேகம் வியோட இயங்கி கொண்டிருப்பாங்க. ரைட், இந்த கணத்தாக்கு ஒரு எதிர்விசை மாதிரி வேகத்தை குறைச்சிடும். ஆரம்பத்தில் போன வேகத்தை பின்னுக்கு இழுத்து இவருடைய வேகத்தை குறைக்கும். அதே கணத்தாக்கு இங்கேயும் உருவாகிறனால இவரும் அதே வேகத்தோட முன்னோக்கி போவார். இப்ப கணத்தாக்குகளுக்கான சமன்பாடு நாம படிச்சிருக்கிறோம். I சமன் டெல்டா எம்வி. அதாவது கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். ரைட், உந்த மாற்றம் தான் கணத்தாக்கு. ஆகவே கணத்தாக்கு பூஜ்ஜியம் ஆகினால் உந்தம் காக்கப்படும். டெல்டா எம்வி சமன் 0.
டெல்டா எம்வின்றது ஆரம் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் தான் உந்த மாற்றம். ஆகவே I பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்தில் உந்தம் காக்கப்படும். ரைட். அப்போ இந்த தனித்தனி துணிக்கைகள் ரெண்டுக்கும் இவருக்கு நான் பேர் வச்சால் ஏபின்னு பேர் வச்சால் இந்த ஏபிக்கு நான் தனித்தனியாக கணத்தாக்கு சமன்பாடுகள் பாவிச்சால், ரைட், இந்த ஏ கமா பி ரெண்டுக்குமே நான் தனித்தனியாக கணத்தாக்கு சமன்பாடுகள் பாவிச்சால் ஏக்கு முதல்ல பாவிக்கிறேன். ரைட், ஏக்கு முதல்ல பாவிக்கிற நேரம் அவர் இயங்குற திசை இயங்க ஆரம்பிக்கிற திசை இதுவாக இருக்கும். ரைட், இயங்க ஆரம்பிக்கிற திசையில் எப்பயும் சமன்பாடுகள் போட்டு பழகுங்க. கணத்தாக்குன்றது ஒரு காவி கணியம். அப்போ கட்டாயம் திசை குறிப்பிடப்படணும். கணத்தாக்கு ஒரு காவி கணியம், கண்டிப்பாக திசை குறிப்பிடப்படணும். ஏ இயங்க ஆரம்பிக்கும் திசை இதுவாக இருக்கிறனால இவருக்கு நான் இந்த திசையில கணத்தாக்கு சமன்பாடு போட்டால் அவரில் ஏற்பட்ட கணத்தாக்கு சமன், ரைட், அதே திசை நான் எடுக்கிற திசையிலேயே அவர் கணத்தாக்கு உருவாகி இருக்குது. அதனால பிளஸ் ஐ சமன் அவரோட இறுதி உந்தம் எம்வி ஆக இருக்கும். ஆரம்ப உந்தம் ஓய்வில் இருந்தார், அதனால 0. இப்போ பிக்கு நான் கணத்தாக்கு சமன்பாடு போட்டால், ரைட், பி இயங்க ஆரம்பிக்கிற திசை இது, அதாவது இயங்கிக் கொண்டு இருந்த திசையும் அதுதான், பிறகு பொது வேகத்தோட இயங்குற திசையும் அதுதான். அதனால பிக்கு நான் அதே திசையில் ஐ எடுக்கிறேன், கணத்தாக்கு சமன்பாடு போடுறேன். ஆனால் பியில் உருவாகிற கணத்தாக்கு நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில் காணப்படுது. ஆகவே சய ஐன்னு போட்டு, ரைட், சய ஐன்னு போட்டு. இப்போ இந்த சய ஐ இருக்கட்டும். உந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது என்றால் நான் எடுக்கிற திசையில் அவருடைய இறுதி வேகம் வி, ரைட். அப்போ அவருடைய நான் எடுக்கிற திசையில், அதாவது வலப்பக்கமாக அவருடைய இறுதி உந்தம் எம்வி, ரைட். அடுத்து சய நான் எடுக்கிற திசையில் அவருடைய ஆரம்ப உந்தம் யூ. நான் எடுக்கிற திசையிலே தான் அவர் ஆரம்பத்திலேயும் இயங்கி கொண்டிருந்தார், அதனால அதே திசையில யூ, ஆகவே பிளஸ் யூ தான் நான் போடுவேன். இதுவே அவர் எதிர் திசையில் இயங்கி கொண்டிருந்தால் மைனஸ் யூன்னு போட்டிருப்பேன், ரைட். அதே திசையில் அவருக்கு ஆரம்ப வேகமும் இருந்தனால அவரோட ஆரம்ப உந்தம் எம்யூவாக இருக்கு, மைனஸ் எம்யூவாக இருக்கு. இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு. நான் பொது வேகத்தை காணணுமாக இருந்தால் முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்டினால் 0 சமன் எம், ரெண்டும் சம திணிவுகளாக எடுத்தேன். திணிவுகளை மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. M1 M2 M1 M2 வைக்கிறேன், ரைட். அப்போ இவர் M1, இவர் M1 இவர் M2 ஆக இருப்பார், ரைட். 0 சமன் M1 V சக M1 சக M2 V சய M2 U ஆக இருக்கும். ஆகவே திணிவுகள் இயங்க ஆரம்பிக்கும் பொது வேகம் M2 Uவின் கீழ் M1 சக M2 ஆக இருக்கும். இது இலையில் ஏற்படுற கணத்தாக்குல சம்பந்தப்படுற கேள்விகள், சம்பந்தப்படுற பொது வேகங்கள். எப்பயும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரெண்டு துணிக்கைகள் இணைக்கப்பட்டிருந்தால், ஒரு இலையால் இணைக்கப்பட்டிருந்தால் கணத்தாக்கு உருவாகிற திசையில, ரைட், கணத்தாக்கு உருவாகிற திசையில ரெண்டுக்குமே பொது வேகம் காணப்படும். பொது வேகம் ஒன்றாக காணப்படும். இவருக்கு வி இருந்தால் இவருக்கும் வி இருக்கும். அடுத்து கப்பிகளில் உண்டாகும் கப்பிகளில் இணைக்கப்பட்ட தொகுதிகள். கப்பிகளில் இணைக்கப்பட்ட தொகுதிகள் முதல்ல ரெண்டு துணிக்கைகள் ஒரு கப்பில இணைக்கப்பட்டு, ஒப்பமான கப்பில் இணைக்கப்பட்டு, ஏ பி என்ற ரெண்டு துணிக்கைகள், இந்த பி ட திணிவு கேபிட்டல் எம் ஆகவும் இந்த ஏ ட திணிவு சிம்பிள் எம் ஆகவும் இருக்கிறது, ரைட். A இன் திணிவு சிம்பிள் எம், B இன் திணிவு கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் பெரிது சிம்பிள் எம் ஆகவும் இருக்கிறது, ரைட். இது கூரையில் இணைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் நிலமட்டத்துக்கு மேலே ஓய்விலிருந்து விடப்படுறாங்க, ரைட். ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் நிலமட்டத்துக்கு மேலிருந்து ஓய்விலிருந்து விடப்படுது. ஆகவே கேபிட்டல் எம் கூடுதலாக இருக்கிறனால, கேபிட்டல் எம்ன்ற நிறை கூடுதலாக இருக்கிறனால, பி திணிவோட நிறை கூடுதலாக இருக்கிறனால ஆரம்பத்தில் ஒரு சாதாரண கப்பி தொகுதி மாதிரி இயங்கும். அதாவது ஒரு கப்பில ஒரு இலையில இணைக்கப்பட்ட ரெண்டு துணிக்கைகள் மாதிரி சாதாரண இயக்கத்தை நடத்தும், ரைட். இவருக்கு mg மைனஸ் டி, அதே அளவு டி இங்கே இருக்கும். mg மைனஸ் டி சமன் m இன்டு ஏ. இவரோட டி மைனஸ் mg சமன் m இன்டு ஏ
ரெண்டு பேரும் ஒரு பொது ஆறுமுடுகளோடு இயங்கி கொண்டிருப்பாங்க. பொது ஆறுமுடுகள் மாத்திரம் அல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் எல்லா கணத்திலையும் ஒரே வேகத்தை கொண்டிருப்பாங்க. இணைக்கப்பட்ட மாதிரி இலை தொய்யாமல் இருக்கிற வரைக்கும், இலை தொய்வடையாமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆறுமுடுகள் ஒரே வேகங்கள் காணப்படும். ரைட். இப்ப பி ஒரு கட்டத்தில் என்ன செய்வார் என்றால், பி ஒரு கட்டத்தில் நிலத்தை அடிப்பார். ரைட். நிலத்தை ஒரு வேகத்துடன் அடிப்பார், வி வேகத்துடன் அடிப்பார். ரைட். வி வேகத்துடன் அடிப்பார். இவனு சொல்லுவோம் யூ வேகத்தோட அடிக்கிற கணத்துல பி என்ன செஞ்சுட்டு இருப்பார் என்றால் அதே வேகத்தோட மேல் நோக்கி அசைஞ்சு கொண்டிருப்பார். இப்ப சாரி, பி நிலத்தை அடிக்கும் கணத்துல ஏ ஏ அதே வேகத்துடன் மேல் நோக்கி அசைஞ்சு கொண்டிருப்பார். இப்ப பி நிலத்தை அடிச்ச பிறகு இலை தொய்வடையும். இலை தொய்வடையும். தொய்வடைகிறனால இங்கே ஒரு இழுவை காணப்படாது. ஏ புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக மேல் நோக்கி இயங்கும். ரைட். புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக மேல் நோக்கி இயங்கும். மேல் நோக்கி இயங்கி அவர் ஒரு அதியுயர் உயரத்தை அடைவார். அதியுயர் உயரத்தை அடைந்து அதுவரைக்கும் பி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலத்திலேயே ஓய்வில் இருப்பார். ஏ ஆனது பி நிலத்தை அடிக்கிற நேரம் ஏ ஆனது புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்கும், சுயாதீனமாக இயங்க தொடங்கும். அவருக்கு இருந்த ஆரம்ப வேகத்தோட அவர் மேல் நோக்கி போவார். மேல் நோக்கி போக போக அவருடைய வேகம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஓய்வடைவார். ஓய்வடைஞ்ச பிறகு திரும்ப கீழ் நோக்கி வருவார். திரும்ப கீழ் நோக்கி வருவார். கீழ் நோக்கி ஆரம்பத்தில் இருந்த அதே மட்டத்துக்கு வார நேரம், ஆரம்பத்தில் இருந்த அதே மட்டத்துக்கு வார நேரம் திரும்பவும் இலை இறுக ஆரம்பிக்கும். திரும்பவும் இலை இறுக ஆரம்பிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் கவனிச்சிங்க என்றால் இலை திடீர்னு இறுகுது. அதனால இந்த திசையில் அவருக்கு ஒரு கணத்தாக்கு வரும். அதே அளவு கணத்தாக்கு பீன்ற திணிவுலையும் உண்டாகும். ரைட். அதே நேரம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இவர் யூ வேகத்தோட மேலே போனார். அப்ப அவருக்கு திரும்பி வார வேகமும் அதே யூவாகத்தான் இருக்கும். ஆனால் கணத்தா கொண்டு உருவாகின பிறகு யூ வேகத்தோட திரும்ப இலையை இருக்குவார். ஆனாலும் கணத்தா கொண்டு உருவாகினதன் காரணமாக ரெண்டு பேரும் இறுதியாக ஒரு பொது வேகத்தை அடைவாங்க வி. ரெண்டு பேரும் இறுதியாக ஒரு பொது வேகத்தை அடைவாங்க வி என்ற ஒரு வேகத்தை. ரைட். அப்ப அவர் யூவோட வந்தாலும் ஒரு கணத்தாக்கு உருவாகினதன் காரணமாக ரெண்டு இணைக்கப்பட்ட தொகுதிகள், ரெண்டு இணைக்கப்பட்ட துணிக்கைகள், கணத்தாக்கின் திசையில பொதுவான வேகம் காணப்படும், ஒரே வேகம் காணப்படும். இவருக்கு வி காணப்பட்டால் அதே வேகம் வி இவருக்கும் காணப்படும். ரைட். இப்ப இதுக்கு அடுத்துள்ள இயக்கங்கள் நான் விளங்கப்படுத்திட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு திரும்பவார். அதாவது இது முதலாவது சந்தர்ப்பம், இது ரெண்டாவது சந்தர்ப்பம், இது மூன்றாவது, இது நாலாவது நான் பேர் வச்சால் ரைட். நாலாவது சந்தர்ப்பத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னால் ரைட், நாலாவது சந்தர்ப்பத்துக்கு பிறகு இவருடைய திணிவு கேபிட்டல் எம், இவருடைய திணிவு சிம்பிள் எம். ரைட். ஆகவே எம்முக்கு ஒரு மேலதிக எம்முக்கு ஒரு வேகம் கிடைக்குது மேல் நோக்கி. ரைட். எம்முக்கு ஒரு வேகம் கிடைக்குது மேல் நோக்கி. அப்போ கட்டாயமா ஒரு மேல் நோக்கி இயங்குவார். மேல் நோக்கி இயங்குவார். தொடர்ச்சியா இயங்குவாரான்னு கேட்டால் இல்லை. காரணம் இவருடைய திணிவு கூட. இங்கால இழுக்கிற விசையை விட இந்த பீன்றவர் இழுக்கிற விசை கூட. ஆகவே அவர் கட்டாயம் வேகம் போக போக குறைஞ்சி ரைட், போக போக அவரோட வேகம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஓய்வடைந்து திரும்ப இவர் கீழ் நோக்கியே வருவார். ரைட். இவருடைய நிறை கூட. அப்ப கண்டிப்பாக சாதாரண இயக்கம் இந்த பக்கம் தான் நடக்கணும். ஆனால் இவருக்கு ஒரு வேகம் கிடைக்கிறனால, கணத்தாக்கின் காரணமாக ஒரு வேகம் கிடைக்கிறனால அந்த வேகத்தை வச்சு அவர் மேல் நோக்கி இயங்குவார். மேல் நோக்கி இயங்கி சீராக அமர்முடுகிட்டே போவார். ரைட். சீராக அமர்முடுகிட்டே போவார். அமர்முடுகி ஒரு கட்டத்தில் ஓய்வடைஞ்சி ரைட், ஒரு கட்டத்தில் ஓய்வடைஞ்சி திரும்ப என்ன செய்வார் என்றால் திரும்ப கீழ் நோக்கி வருவார். ரைட். இந்த கணத்தாக்கு சொற்ப நேரத்துக்கு மாத்திரம்தான் இருக்கும். இவர் இருக்கிற அந்த கணத்துல மாத்திரம்தான் இருக்கும். அதுக்கு பிறகு சாதாரண இழுவைகளும் நிறைகளும் மட்டும்தான் இந்த தொகுதியில் தாக்கும். ரைட். இப்ப திரும்ப நாலாவது சந்தர்ப்பத்துக்கு வரும். இப்ப நாலாவது சந்தர்ப்பத்தில் ஒரு கணத்தாக்கு உருவாகிருக்கு. நாலாவது சந்தர்ப்பத்தில் ஒரு கணத்தாக்கு உருவாகிருக்கு. இவருக்கு நான் ஏண்டு பேர் வச்சேன், இவருக்கு நான் பீர் பேர் வச்சேன். அப்ப கணத்தாக்கு உருவாகிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் உந்த மாறுதல் உருவாகியிருக்கும். ரைட். கணத்தாக்கு உருவாகும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் உந்த மாறுதல் உருவாகி இருக்கும். அப்ப நான் ஏ துணிக்கைக்கு அந்த உந்த மாறுதலை செக் பண்ணால், ஏ துணிக்கைக்கு பார்த்தால் ஏ இயங்குற திசை இதுவாக இருக்குது,
கீழ் நோக்கி இயங்குகிறார். ரைட், அவரில் ஏற்பட்ட கணத்தாக்கு அப்போ மைனஸ் ஐ, நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில கணத்தாக்கு உருவாகி இருக்குது, சமன் சிம்பிள் எம். ரைட், இவருடைய திணிவு சிம்பிள் எம், அவருடைய இறுதி உந்தம் எம்வி, அவர் இறுதியாக கிடைச்ச வேகம் அவருக்கு வி, ஆகவே இறுதி உந்தம் எம்வி சய ஆரம்ப உந்தம் அதே திசையில யூவாக காணப்படுது, ஆகவே எம்யூன்னு போடலாம். இது என்ன முதலாவது சமன்பாடு. அடுத்து துணிக்கை பி. பியை கருதினால் பிக்கு மேல் நோக்கி ஒரு கணத்தாக்கு கிடைக்குது, அதாவது ஐ சமன். ரைட், மேல் நோக்கி அவர் இயங்குறதுனால நான் மேல் நோக்கி இயக்கத்துக்கான கணத்தாக்கு சமன்பாடுகள் போட போறேன். மேல் நோக்கி தான் அவருடைய கணத்தாக்கு காணப்படுகிறது, அது சமன் ஐ, அது சமன் இறுதி உந்தம் சமன் கேபிட்டல் எம்வி. ஆரம்பத்தில் அவர் ஓய்வில் இருந்தார், ஆகவே உந்தம் 0. இது என்ற ரெண்டாவது சமன்பாடு. இப்போ ரெண்டு சமன்பாடுகளையும் கூட்டினால் 0 சமன் சிம்பிள் எம் சக கேபிட்டல் எம் தர வி சய எம்யூ. ஆகவே வி சமன் எம்யூவின் கீழ் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் ஆக இருக்கும். இதுதான் இயங்க ஆரம்பிக்கும் இலை இறுகும் கணத்தில் உள்ள அந்த சொற்ப நேரத்தில் உள்ள வேகம், பொது வேகம். அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் கிடைக்கிற பொது வேகம் இதுவாக இருக்கு. ரைட், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் பார்த்தால், கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிங்கன்னா கேள்வி வழங்கும். கேள்வியை நான் வாசித்து செஞ்சு விட்றேன். இதோட சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை நான் செஞ்சு விட்றேன். ரைட், முதலாவது கேள்வி. திணிவுகள் கேபிட்டல் எம் சிம்பிள் எம் உடைய இரு துணிக்கைகள் ஏ கமாவி நிலைத்த ஒப்பமான கப்பியின் மேலாக செல்லும் நீலா இலையொன்றின் முனைகளுக்கு இணைக்கப்பட்டுள்ளன. கேபிட்டல் எம் பெரிது, சிம்பிள் எம். தொடக்கத்தில் ஏ ஒப்பமான மேசையில் இருக்க பி மேசைக்கு மேலே எச் உயரத்தில் தொங்குகிறது. இப்பொழுது பி ஓர் உயரம் எச்சினோடு உயர்த்தப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. இலை இறுகியதும் உடனடியாக பியின் வேகம். ரைட், இப்போ என்ன செய்யறாங்கடா, ஏபின்னு ரெண்டு துணிக்கைகள் ஒரு கப்பில தொங்க விடப்பட்டிருக்குது. பீன்றவர் சிம்பிள் எம் திணிவும் ஏன்றவர் கேபிட்டல் எம் திணிவும் கொண்டவர். இவர் ஏ, இவர் பி. ரைட், ஆரம்பத்தில் நிலமட்டத்திலிருந்து எச் உயரத்தில் அவர் காணப்படுறார், பி காணப்படுறார். பிறகு என்ன செய்யறாங்க, பிறகு பி ஆனது எச் உயரம் உயர்த்தப்பட்டு விடுவிக்கப்படுது. பி ஆனது இன்னும் ஒரு எச் உயரம் உயர்த்தப்பட்டு விடுவிக்கப்படுது. உயர்த்தப்பட்டால் ஏயில் எந்த மாற்றமும் நடைபெறாது. இவர் ஆரம்ப மட்டத்திலிருந்து எச் உயரம் உயர்த்தப்படுறார், அவ்வளவுதான். ரைட், ஆரம்ப நிலையிலிருந்து எச் உயரம் உயர்த்தப்படுறார். இப்ப இந்த பீன்ற திணிவை நான் விழவிட்டால், சுயாதீனமாக விழவிட்டால், அவர் இலை இறுகும் வரைக்கும் சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை நிகழ்த்துவார். ரைட், அவர்ல வெளிவிசைகள் எதுவுமே இல்லை, புவியீர்ப்பு ஆரம்புகள் மட்டும்தான் தாக்கும், இலை இன்னும் இருகல்ல. அதனால இங்கிருந்து இந்த எச் உயரத்திலிருந்து இந்த உயரம் வரைக்கும், ஆரம்ப மட்டம் வரைக்கும் அவர் சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை நிகழ்த்துவார். ஆகவே சக்தி காப்பு நான் பயன்படுத்தினால், இதை நான் 0 மட்டமாக கருதி சக்தி காப்பு பயன்படுத்தினால் ½ mu வர்க்கம் சமன் mg கேபிட்டல் H. அவர் இலை இறுகும் கணத்தில் அவருக்கு உள்ள வேகம் 2gh வர்க்க மூலமாக இருக்கும். 2gh வர்க்க மூலமாக இருக்கும். ஆக நான் இலை இறுகிற கணத்திற்கு வரைஞ்சால், இலை இறுகும் கணத்தை நான் வரைந்தால் அது இப்படி இருக்கும். அவர் யூ வேகத்தோட கீழ் நோக்கி வருவார், ஏன்றவர் நிலமட்டத்திலே இருப்பார். யூ வேகத்தோட இலைய திடீர்னு இருக்கிறனால அவருக்கு ஒரு கணத்தாக்கு கிடைக்கும் மேல் நோக்கி ஐ. அதே அளவு கணத்தாக்கு இங்கேயும் இருக்கும். ரெண்டு பேரும் பிறகு பொதுவாக இயங்க போற வேகம் வி, கீழ் நோக்கி பொதுவான வேகம் வியோட இயங்க போறோம். இவர் மேல் நோக்கியும் இவர் கீழ் நோக்கியும் பொதுவான வேகம் வியோட இயங்க போறோம். ரைட், ஆகவே பொது வேகம் கேட்கப்பட்டிருக்குது. இவர் சிம்பிள் எம் திணிவு, இவர் கேபிட்டல் எம் திணிவு. ஐ சமன் டெல்டா எம்வி பாவிச்சால்
ரைட். ஐ சமன் டெல்டா எம்வி பாவிச்சால் முதல்ல திணிவு பிக்கு நான் பாவிக்கிறேன் அல்லது திணிவு ஏக்கு பாவிக்கிறேன். திணிவு ஏக்கு பாவிச்சால் ஏன்றவர் மேல் நோக்கி இயங்க தொடங்குவார். ரைட். அவர்கள் ஏற்பட்ட கணத்தாக்கு நான் எடுக்கிற திசையிலேயே காணப்படுது. ஆகவே சக ஐ சமன் கேபிட்டல் எம் தரவி அவருடைய இறுதி உந்தம் எம்வி ஆரம்ப உந்தம் ஓய்வில் இருந்தார். பிக்கு நான் எடுத்தால் அவர் கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்கிறார். ரைட். ஆகவே கீழ் நோக்கி அவருடைய கணத்தாக்கு மைனஸ் ஐ அது சமன் அவர் இயங்க ஆரம்பிக்கிற வேகம் கேபிட்டல் வி, அதனால அவருடைய இறுதி உந்தம் எம் தரவி சய அவர் ஆரம்பத்தில் இருந்த வேகம் அவருக்கு ஆரம்பத்தில் காணப்பட்ட வேகம் எம்யூ அதே திசையில எம்யூ. இப்போ ரெண்டு சமன்பாட்டை நான் கூட்டினால் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டினால் 0 சமன் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் வி சய எம்யூ. ரைட். ஆகவே வி சமன் எம்யூவின் கீழ் எம் சக எம், அதாவது எம்யூக்கு பதிலாக எனக்கு போடலாம் எம் 2G கேபிட்டல் H கீழே கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம். இதுதான் ரெண்டு பேரும் இயங்க ஆரம்பிக்கும் பொது வேகமாக காணப்படும். ரைட். செகண்ட் பார்ட். இந்த வேகத்தை நான் எழுதி வச்சுட்டு ரெண்டு பேரும் இயங்க ஆரம்பிக்கும் பொது வேகம் எம் 2GH கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம். ரைட். இருக்கும்போது பியின் வேகத்தை காண்க. எம் வர்க்கத்தின் கீழ் கேபிட்டல் எம் வர்க்கம் சக சிம்பிள் எம் வர்க்கம் தர கேபிட்டல் H சிறிது சிம்பிள் H ஆயின் பி மேசையை அடிக்காதென காட்டுக. ரைட். பி மேசையை அடிக்காதென காட்டுக. இப்ப ரெண்டு பேரும் இந்த வேகத்தோடு இயங்க தொடங்குவாங்க. ரைட். இவருக்கு ஒரு வேகம் இருக்கும் கீழ் நோக்கி. ரைட். பீன்றவர் இந்த வி வேகத்தோட கீழ் நோக்கி இயங்குவார். ஏன்றவர் மேல் நோக்கி இயங்குவார் இந்த வேகத்தோட. ரைட். ஆனாலும் தரவுல சொல்லப்பட்டிருந்தது கேபிட்டல் எம் வந்து சிம்பிள் எம் விட பெரிது. ரைட். கேபிட்டல் எம் ஆனது சிம்பிள் எம் விட பெரிது. அப்ப இங்கால திசையில் உள்ள விசை கூட இங்கால உள்ள விசையை விட. அப்ப கண்டிப்பாக இந்த விசை இந்த நிறை மேல் நோக்கி அமர்முடுகி ஒரு கட்டத்தில் ஓய்வடைவார். ரைட். ஒரு கட்டத்தில் ஓய்வடைவார். அந்த ஓய்வடைகிற கணத்துல பி வந்து எந்த உயரத்தில் காணப்படுதுன்னு நான் பார்க்க போறேன். ரைட். அதாவது இந்த மட்டத்துக்கு வந்திருக்கணும். இது H உயரம் வெப்பம். படத்தை கொஞ்சம் பிள்ளையா வரைஞ்சிட்டேன். இது H உயரம் வெப்பம். ரைட். இப்ப இவர் கீழ் நோக்கி எக்ஸ் தூரம் அசைஞ்சால், பீன்றவர் கீழ் நோக்கி எக்ஸ் தூரம் அசைஞ்சால், ஏன்றவர் மேல் நோக்கி எக்ஸ் தூரம் அசைவார். ரைட். அப்ப ஏ ஓய்வடைறதுக்கு முன்னர் ரைட் H உயரம் அசைஞ்சிருந்தால், H அல்லது அதுக்கு கூடின உயரம் அசைந்திருந்தால், பியும் H அல்லது அதுக்கு கூடின உயரம் கீழே போயிருக்கேன். ரைட். ஏ ஓய்வடைய முன்னர் H உயரம் அசைஞ்சிருந்தால் பியும் கீழ் நோக்கி H உயரம் வந்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் பி ஆனது H-ஐ அடிக்கும். அப்ப நான் எடுக்க போற நிபந்தனை எப்படி இருக்க போதுண்டால், ஏ ஓய்வடைறதுக்கு முன்னர் சென்ற தூரம் இந்த H-ஐ விட குறைவாக காணப்பட போகுது. அப்படி காணப்பட்டால் இந்த பியும் H-ஐ விட குறைவானது ஒரு உயரத்துக்கு தான் கீழிறங்கி இருப்பார். ரைட். அப்ப எனக்கு இந்த தொகுதியிட கணத்தாக்குக்கு பின்னரான 6 முடுகள் தேவைப்படும். ரைட். 6 முடுகள் தேவைப்படும். அப்ப நான் இதே படத்துல மார்க் பண்ணி காட்டுறேன். கணத்தாக்குக்கு பிறகு இது ஒரு சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்னு சொன்னேன். அப்ப இங்க ஒரு டி இருக்கும், இங்க ஒரு டி இருக்கும். கணத்தாக்கு இல்லாம ஆகிரும். ரைட். கணத்தாக்கு இல்லாம ஆகிரும். இங்க ஒரு டி இருக்கும், இங்க ஒரு டி இருக்கு. இவருக்கு எம்ஜின்ற விசை இருக்கும், இவருக்கு கேபிட்டல் எம்ஜின்ற விசை இருக்கு. இவர் மேல் நோக்கி போவார், இவர் கீழ் நோக்கி வருவார். ரைட். இப்ப ஏ தீவுக்கு நான் மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சால், ரைட், மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சால் டி மைனஸ் கேபிட்டல் எம்ஜி சய கேபிட்டல் எம்எஃப். ரைட். பீன்ற திணிவுக்கு கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சால் சிம்பிள் எம்ஜி மைனஸ் டி சமன் சிம்பிள் எம்எஃப். ரைட். இந்த தொகுதி பொதுவாக இயங்குற இவரோட ரெண்டு பேரும் காணப்படுற 6 முடுகளோட பருமனை நான் காண போறேன். 6 முடுகள் கண்டால் எனக்கு இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், எந்த தூரத்தில் ஓய்வடைவார்னு கண்டுபிடிக்கலாம். ரைட். ஆகவே இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கூட்ட சிம்பிள் எம் மைனஸ் கேபிட்டல் எம் ஜி சமன் எம் சக சிம்பிள் எம் எஃப் ஆக இருக்கும்.
ஆகவே எஃப்பின் பருமன் சிம்பிள் எம் சய கேபிட்டல் எம் ஜியின் கீழ் எம் சக சிம்பிள் எம். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், இந்த எம் சய சிம்பிள் எம் சய கேபிட்டல் எம்ன்றது ஒரு மறை பெருமதி. காரணம் கேபிட்டல் எம் பெரிதுன்னு தரப்பட்டிருந்துச்சு, தரவுல கேபிட்டல் எம் பெரிதுன்னு தரப்பட்டிருந்தது. ஆகவே சிம்பிள் எம்ல இருந்து நான் கேபிட்டல் எம் கழிச்சால் வரப்போற பெருமதி ஒரு மறை பெருமதியாக இருக்கும். அதாவது இந்த ஆர்முடுகளின் பருமன் மறை பெருமதியாக இருக்கும். ஜிஎம் பிளஸ் எம் பிளஸ் எம் ரெண்டுமே பிளஸ். அப்போ இவர் மைனஸ் ஆகிறனால கண்டிப்பாக எஃப் ஆனது மைனஸில் வரப்போகுது. அதாவது எஃப் மைனஸில் வந்த அர்த்தம் என்னென்றால் பொருள் இந்த திணிவு அமர்முடுகுது, ரெண்டு திணிவுகளும் அமர்முடுகுது. எந்த அமர்முடுகள் பருமன் கேட்டாங்கன்றால் இந்த பருமன் உள்ள அமர்முடுகளோட பொருள் அமர்முடுகிட்டு போகுது, ரைட்? ஓகே. அப்போ இதை வச்சு ஓய்வடைகிறதுக்கு முன்னர் சென்ற தூரம் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன், ரைட்? இந்த ஆர்முடுகளோட இயங்குறார், அவருக்கு ஆரம்ப வேகம் ஒன்று காணப்படுச்சு இது, ரைட்? ஏன்றவருக்கு ஆரம்ப வேகம் இது, பீன்றவருக்கும் அதே தான். ஆர்முடுகளின் அதாவது அமர்முடுகளின் பருமன் இது, ரைட்? அமர்முடுகளின் பருமன் இது. இந்த அமர்முடுகளோடையும் இந்த ஆரம்ப வேகத்தோடையும் ஏன்றவர் இயங்கக்கூடிய அதி உயர் தூரம் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன், ரைட்? வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as என்ற சமன்பாடு பாவிக்க போகிறேன் ஏன்றவருக்கு, ரைட்? ஏன் இறுதி வேகம் 0 கணத்தில் அவர் இயங்கிய தூரம் தான் எனக்கு தேவை. அப்போ 0 சமன் அவரோட ஆரம்ப வேகம் 2m வர்க்கம் g கேபிட்டல் H கீழே m சக m வர்க்கம் சக 2 தர ஆர்முடுகள் m சய கேபிட்டல் M கீழே m சக கேபிட்டல் M தர x இன்டு அப், ரைட்? x இன்டு அப் ரெண்டு பக்கமும் 0 காணப்படுது. m சக m 0 அல்ல, அதனால ஒரு m சக m வெட்டி விட்டுறேன். இந்த செட்டப் நான் இங்கால கொண்டு வந்தால் ரெண்டையும் வெட்டி விட்டுறலாம், ரைட்? கேபிட்டல் M சய சிம்பிள் M தர x சமன் m வர்க்கம் g கேபிட்டல் H இன் கீழ் m சக m. ஆகவே xன்றது அதாவது a அடைந்த அதியுயர் உயரம் எவ்வளோ என்றால் m வர்க்கம் g கேபிட்டல் H இன் கீழ் m வர்க்கம், இது m சய m சக m. ஆகவே கேபிட்டல் M வர்க்கம் சய சிம்பிள் M வர்க்கம் வரும். இன்னும் கேள்வி முடியல. அவங்க கேட்டது என்னென்றால் b ஆனது நிலத்தை அடிக்காது என காட்டு, அடிக்காது எனில் இந்த தொடர்பு உண்மை என காட்டு. அதாவது அடிக்காமல் இருக்கணும் என்றால் இவர் x தூரம் மேலே போயிருந்தால் இவர் x தூரம் கீழே வந்திருப்பார். அப்போ அவர் வந்த x தூரம் h-ஐ விட சிறிதாக இருந்தால் நிலத்தை அடிக்காது, ரைட்? அதாவது m வர்க்கம் g இன் கீழ் m வர்க்கம் சய சிம்பிள் M வர்க்கம் கேபிட்டல் H சிறிது h-ஆக காணப்பட்டால் b ஆனது நிலத்தை அடிக்காது, ரைட்? மூன்றாவது கேள்வி, m வர்க்கம் g கட்டாயிருன்னு நினைக்கிறேன், வெயிட், சாரி, இங்கே ஒரு g வரும், எஃப்ல ஒரு g இருந்திருக்கு, நான் g மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு g வந்திருக்கும், அப்போ இந்த ஜியும் கட்டாயிரும், இங்கேயும் g வராது, இங்கேயும் g வராது. எஃப்ல ஒரு g மிஸ் பண்ணிட்டேன் போல, ரைட்? அப்போ நேரடியாக அவருக்கு போட்டு காட்டுறேன். அவர் இயங்க போகிற திசை இது. ஆகவே mg மைனஸ் கேபிட்டல் mg இன் கீழ் கேபிட்டல் M சாக சிம்பிள் M தான் F. சரியோ, நான் G மிஸ் பண்ணிட்டேன், பிரதிட்டு நேரம் பார்த்து பிரதிடுங்க, ரைட்? இப்போ மூன்றாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா m வர்க்கம் கீழ் m வர்க்கத்தின் கீழ் m வர்க்கம் சய சிம்பிள் M வர்க்கம் கேபிட்டல் H பெரிது h ஆயின், ரைட்? பெரிது h ஆயின் சிறிது சிம்பிள் h ஆக இருந்தால் மேசையை அடிக்காது. மூன்றாவது தரவு என்ன சொல்லியிருக்காங்க, பெரிது h ஆம், ரைட்? இந்த பெருமதி h-ஐ விட பெரிதாக காணப்படுதாம். அப்போ கட்டாயம் b நிலத்தை அடிச்சிருப்பார். b நிலத்தை அடிக்கும் கணத்துல a-க்கு என்ன நடக்கும், ரைட்? b நிலத்தை அடிக்கும் கணத்துல a-க்கு என்ன நடக்கும்? b நிலத்தை அடிக்கும் கணத்துல a மேல் நோக்கி எங்க கொண்டிருப்பார், சரி? a மேல் நோக்கி எங்க கொண்டிருப்பார். இன்னுமே a-க்கு வேகம் 0 அல்ல, a-க்கு வேகம் 0 இன்னும் நேரம் எடுக்கும். ஆகவே a-க்கு ஒரு மேல் நோக்கிய வேகம் காணப்படும். நான் v2ன்னு சொல்றேன்,
ஆனால் இவர் நிலத்தை அடிச்சிட்டார், அதே வேகம் v2 நிலத்தை அடிச்சிட்டார். இப்போ ஏ என்ன செய்வார் என்றால் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் நடத்துவார் இந்த v2 வேகத்தோடு. ரைட், இந்த v2 வேகத்தோட அவர் புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை நிகழ்த்துவார். ரைட், எனில் இயக்கத்தின் போது துணிக்கை ஏ அடையும் அதிக உயரம் இது என காட்டுக. ரைட், அப்ப அவங்களுக்கு ஆரம்ப வேகம் இது காணப்பட்டுச்சு, ஏன்றவருக்கு ஆரம்ப வேகம் இதுவாக காணப்பட்டுச்சு. ரைட், அவர் இங்க வார நேரம், அதாவது எச் உயரம் அசைகிற நேரம் அவருடைய இறுதி வேகம் என்னன்னு தேவைப்படும். விளங்கிச்சோ, அவர் எச் உயரம் அசைகிற நேரம் அவருடைய இறுதி வேகம் என்னவா இருக்கும் தெரிஞ்சால்தான் எனக்கு இந்த v2 கண்டுபிடிக்கலாம். ரைட், என்ற காரணம் இவர் கீழ் நோக்கி h தூரம் இயங்கி இருக்கிறார், அப்ப இவரும் மேல் நோக்கி h தூரம் இயங்கி இருக்கணும். எந்த ஆர்முடுகளோட? சிம்பிள் m மைனஸ் கேபிட்டல் m இன் கீழ் கேபிட்டல் m சாக சிம்பிள் m g என்ற இந்த அமர்முடுகளோட மேல் நோக்கி h தூரம் இயங்கினால் அவருக்கு இறுதி வேகம் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேகத்தோட தான் அவர் மேல் நோக்கி இயங்கி புவியீர்ப்பின் கீழ் இயங்குவார். ரைட், அப்போ முதல்ல அதை பார்ப்போம். மேல் நோக்கி திரும்பவும் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as பாவிக்கிறேன். இது காவி சமன்பாடு அல்ல, அதனால திசை போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அவருடைய இறுதி வேகம் v2 வர்க்கமாக இருக்கும். ஆரம்ப வேகம் 2m வர்க்கம் g கேபிட்டல் h இன் கீழ் m சக m ஆக இருக்கும். ஆர்முடுகள் 2 தர சிம்பிள் m மைனஸ் கேபிட்டல் m சக சிம்பிள் m g தர h உயரம் போற நேரம் அவருடைய வேகம் என்னது எனக்கு. ரைட், இந்த உயரம் போற நேரம் அவருடைய வேகம் என்ன, இது வர்க்கம் வேணும். ரைட், இப்படி இருக்கட்டும். v2 வர்க்கத்துக்கான தொடர்பு இப்படியே இருக்கட்டும். இதை வச்சுட்டு நான் மிச்ச கணக்கு செஞ்சு முடிக்கிறேன். இப்போ கேள்வி என்னென்றால் ஏ அடைந்த அதி உயரம் என்னன்றதான் கேள்வி. ரைட், ஏ அடைந்த அதி உயரம் என்னன்றதான் கேள்வி. அப்ப ஏ ஆனவர் ஆரம்பத்தில் நிலத்தில் இருந்தார், இலை இறுக்கமா இருக்கிற வரைக்கும் அவர் h உயரம் அசைஞ்சிருக்கிறார். இலை தளர்ந்த பிறகு மேலும் ஒரு உயரம் போயிட்டு புவியீர்ப்பின் கீழ் மேலும் ஒரு உயரம் போவார், போயிட்டு ஓய்வடைவார். அதுக்கு பிறகு அவர் கீழே வர தொடங்குவார். அப்போ புவியீர்ப்பின் கீழ் அவருடைய வேகம் 0 வரைக்குமான தூரம் தான் அவர் அடைகிற அதி உயரமாக இருக்கும். ஆகவே அவர் அடைந்த அதி உயரத்தை நான் காரணமாக இருந்தால் இந்த எச்சையும் அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்கிய தூரத்தையும் ரெண்டையும் கூட்டணும். ரைட், அப்போ புவியீர்ப்பின் கீழ் இயங்கிய தூரம் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ புவியீர்ப்பின் கீழ் இயங்குற நேரம், புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்குற நேரம் அவரோட ஆரம்ப வேகம் இது, இறுதி வேகம் 0. அப்போ இந்த ஆரம்ப வேகத்தோடையும் 0 இறுதி வேகத்தோடையும் அவர் இயங்கிய தூரம் g அமர்முடுகளோட அவர் இயங்கிய தூரம் என்னன்னு பார்க்க போறேன். ரைட், இந்த படங்களிலும் தேவைப்படாது. அப்போ ஏ புவி ஈர்ப்பின் கீழ் இயங்கிய உயரம். ரைட், ஏ ஆனது புவி ஈர்ப்பின் கீழ் இயங்கிய உயரம் என்ன நடுவே. திரும்பவும் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as போட போறேன். ரைட், v வர்க்கம்ன்றது 0. அவரோட ஆரம்ப வேகம் புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்குற நேரம் அவருக்குள்ள வேகம் இது 2m வர்க்கம் g கேபிட்டல் H m சக m வர்க்கம். ரைட், வர்க்கம் சக 2 சிம்பிள் m சய கேபிட்டல் m கீழே கேபிட்டல் M சக சிம்பிள் m g சிம்பிள் H. ரைட், இது அவர் ஆரம்ப வேகம் u வர்க்கம் சய 2g s சொல்றேன். ரைட், சய 2g s ஆக இருக்கு. 2g எல்லாத்துலையும் வெட்டி விட்டால் அவர் புவியீர்ப்பின் கீழ் மாத்திரம் இயங்கிய உயரம் s சமன் m வர்க்கம் h இன் கீழ் m சக கேபிட்டல் M சக சிம்பிள் m முழுவதின் வர்க்கம் சிம்பிள் m சய m இன் கீழ் கேபிட்டல் M சக m சிம்பிள் h ஆக இருக்கு. ரைட், அப்போ மொத்த உயரம் s சக h, அதாவது h சக m வர்க்கம் h இன் கீழ் கேபிட்டல் M சக சிம்பிள் m முழுவதின் வர்க்கம் சக
அல்லது இதில் நான் சாயை வெளியே எடுத்து விட்டேன். ஏன்னா இவர் மைனஸில் வர போகிறார். ஏன்னா அப்போ சாயை வெளியே எடுத்துட்டு மைனஸ் எம் மைனஸ் சிம்பிள் எம் கேபிட்டல் எம் சாக சிம்பிள் எம் ஹெச்னு போட்டு ரைட். இப்போ கணக்கு முடிச்சு சுருக்கணக்கும் பார்ப்போம். சுருக்கினா என்ன விட வருதுன்னு பார்ப்போம். சுருக்கினால் இவர்களையும் சுருக்கினால் எம் சாக சிம்பிள் எம் ஹெச் சாய எம் சாய எம் ஹெச் கீழே எம் சாக எம். இந்த எம் வர்க்கம் கேபிட்டல் ஹெச்சின் கீழ் எம் சாக எம் முழுவதின் வர்க்கம் அப்படியே இருக்கட்டும். ரைட். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் எம்ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் எம்ஹெச் இருக்குது, அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 2m சிம்பிள் ஹெச்சின் கீழ் எம் சாக எம் சாக எம் வர்க்கம் ஹெச்சின் கீழ் கேபிட்டல் எம் சாக சிம்பிள் எம் முழுவதின் வர்க்கம். இவரை நான் 2m எம் சாக எம் ஹெச்சால் பெருக்கினால் எம் வர்க்கம் கேபிட்டல் ஹெச் கீழே எம் சாக எம் முழுவதின் வர்க்கமாக இருக்கு. அவங்க கேட்ட தொடர்பு எம்மின் கீழ் கேபிட்டல் எம் சாக எம் முழுவதின் வர்க்கத்தை பொது எடுத்தால் ரைட் 2 கேபிட்டல் எம் சாக சிம்பிள் எம் ஹெச்சாகவும் சாக எம் கேபிட்டல் ஹெச்சாகவும் இருக்கு. இதான் அவங்க கேட்ட தொடர்பு. ரைட். அடுத்து இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா இலைகளோட சம்மந்தப்பட்ட, அதாவது கப்பி இல்லாமல் இலைகளோட தொடர்புப்பட்ட இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா A, B என்னும் இரு சிறிய துணிக்கைகள் முறையே கேபிட்டல் எம் சிம்பிள் எம் திணிவுகளை உடையன. அவை A நீளமுடைய லேசான நீளா இலையால் இணைக்கப்பட்டு ஒரு ஒப்பமான கிடை மேசை மேல் L இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. L ஆனது ஏயை விட சிறிது தரப்பட்டிருக்கு. பாப்போம் எங்க யூஸ் ஆகுது. ரைட். ஏ ஆனது எல்லை விட சிறிதாக காணப்பட்டால், இலையின் நீளம் ஏயாக காணப்பட்டால், எல் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தால் இலை தொய்வாக காணப்படும். ஏ தூரம் வந்தால் தான் இலை இறுக்கமாகும். ஆகவே ஏயை விட சிறிதொரு தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறனால கட்டாயம் இலை தொய்வாக இருக்கு. இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு A, B என்பவற்றை இணைக்கும் நேர்கோட்டுக்கு செங்குத்தாக இடைவேகம் u உடன் பந்து B அடிக்கப்படுகிறது. ரைட். ஏன்றவர் இவர் பீன்றவர், இவருக்கு கேபிட்டல் எம் திணிவு, இவருக்கு சிம்பிள் எம் திணிவு. என்ன செய்யறாங்க, பிக்கு ஒரு இலை காணப்பட்ட திசைக்கு செங்குத்தாக யூன்ற ஒரு வேகம் கொடுக்குறாங்க. ரைட். இவுடன் பந்து அடிக்கப்படுகிறது. இலை இறுக்கமாகும் போது அவ்விலையில் உள்ள கனத்தாக்கு இழுவை இது என காட்டி குழுக்களினால் ஏற்பட்ட இயக்க சக்தி நட்டம் இது என காட்டுக. இப்ப செங்குத்தா ஒரு வேகம் கொடுக்கிற நேரம் பி ஆனது அவரோட பாட்டுக்கு மேல போவார். இலை தொய்வாக காணப்படுது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ இலை இறுகும் வரைக்குமே ஓய்வுல தான் காணப்படுவார். ரைட். இலைய இழுக்கிறதுக்கு எந்த விஷயமே அவரோட மேல தொழிற்படலை. ரைட். அப்ப இலை ஏ இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப ஏ இயங்க தொடங்குவார் என்றால் இலை இறுகும் சந்தர்ப்பத்துல இவருக்கு யூ வேகம் கிடையா கொடுக்கப்பட்டனால அவர் அதே வேகத்தோட ஒரு நேர்கோட்டில் இயங்கிய வண்ணமே இருப்பார். ஒரு கட்டத்துல இலை இறுகும். ரைட். படத்தை கொஞ்சம் பெருசா வரைஞ்சா ஆரம்பத்துல ஏ இங்க இருந்தார், பி இப்படி காணப்பட்டுச்சு. இவருக்கு ஒரு வேகம் கொடுக்க, செங்குத்தாக ஒரு வேகம் கொடுக்க இவர் ஒரு கட்டத்துல இறுகுவார். ரைட். எப்ப இறுகுவார் என்றால் இந்த தூரம் ஏ ஆக இருக்கிற நேரமும் இந்த தூரம் எல் ஆக இருக்கிற நேரம். ரைட். ஒரு கட்டத்தில் இயங்குவார். இருக்கிற கணம் வரைக்குமே பி ஆனவர் யூ வேகத்தோடு இயங்கி கொண்டிருப்பார். இப்ப இருக்கிற கணத்துல ரைட், இலை இருக்கும் கணத்துல ஏக்கு திடீர்னு ஒரு விசை உருவாகும். திடீர்னு ஒரு விசை உணரப்படும். ரைட். ஏக்கு திடீர்னு யாரும் அவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரைட். அப்ப ஒரு கணத்தாக்கு உருவாகும். இந்த திசையில இலை வழியே கணத்தாக்கு உருவாகும். இவருக்கும் அதே திசையில கணத்தாக்கு உருவாகும். கணத்தாக்கு உருவாகினால ரெண்டு பேரும் ஒரு பொது வேகம் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏக்கு கட்டாயம் என்று சொல்லலாம் இலை வழியே தான் இயங்குவார். ஏ ஆனவர் கட்டாயம் ஏ இலை வழியே வி வேகத்தோடு இயங்க போறார். ஆனால் பீன்றவர் எந்த திசையில போவார் என்று எங்களுக்கு ஷுவரா சொல்லலாம். ரைட். பீன்றவர் எந்த திசையில இயக்கத்தை நடத்துவார், அவருடைய விலையுள் எந்த திசையில காணப்படும் என்று எங்களுக்கு சொல்லலாம்.
ஆனால் எனக்கு ஷுவரா ஒன்று சொல்லலாம் என்னென்றால், இலை வழியே இணைக்கப்பட்ட துணிக்கைகள் காணப்பட்டால், இலை ஒன்றின் வழியே இணைக்கப்பட்ட துணிக்கைகள் காணப்பட்டால் கணத்தாக்கின் வழியே பொது வேகம் ஒன்று காணப்படும் சொன்னேன். அப்ப ஏ ஆனது இலை வழியே வி வேகத்தோடு இயங்கினால் பிக்கு இலை வழியே ஒரு வேகக்கூறு காணப்படும் வி, அதே பருமன் உள்ள ஒரு வேகக்கூறு வி காணப்படும். அது மாத்திரமல்லாமல் அவருக்கு ஒரு இலைக்கு செங்குத்தாக ஒரு வேகக்கூறு டபிள்யூவும் காணப்படும். ரைட், கணத்தாக்கின் திசையில பொது வேகம் காணப்படும். கணத்தாக்கின் திசையில, கணத்தாக்கு உருவாகும் திசையில இணைக்கப்பட்ட துணிக்கைகளுக்கு பொது வேகம் காணப்படும். ரைட், அப்ப பி ஆனவர் எந்த திசையில இயங்குவார் எங்களுக்கு ஷுவரா சொல்ல இல்லாதனால அவருக்கு செங்குத்தா ஒரு வேகக்கூறும் காணப்படும். அந்த ரெண்டு வேகக்கூறுகளுடைய விளைவு திசையில தான் பி இயங்குவார். ரைட், இப்ப தனித்தனியாக எனக்கு கணத்தாக்கு சமன்பாடுகள் போடலாம். I சமன் டெல்டா எம்வியின் படி ஏக்கு போட்டால் எந்த திசையில போட்டால் ஓகே, திசை மார்க் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரவு என்னென்றால் அல்பா சமன் சைன் இன்வர்ஸ் எல்லின் கீழ் ஏ, எல்லின் கீழ் ஏ, அதாவது இந்த கோணம் அல்பாவா இருக்கு. அப்படி இருந்தால்தான் சைன் ஆல்பா சமன் எல்லின் கீழ் ஏன்னு வருமானம். ரைட், அப்ப இந்த கோணம் ஆல்பா. ரைட், அப்ப நான் எந்த திசையில பாவிக்க போறேன்டால் நிலைக்குத்தோட அல்பா கோணத்துல பாவிக்க போறேன். நிலைக்குத்தோட அல்பா கோணத்துல ஏ துணிக்கைக்கு பாவிச்சால் நான் எடுக்கிற திசையிலேயே தான் அவருடைய இயக்கம் இருக்குது. அண்ட் அவர்கிட்ட கணத்தாக்கும் அதே திசையில் இருக்குது. அதனால பிளஸ் ஐ சமன் ரைட் சமன் இவரோட கேபிட்டல் எம் திணிவு, இவர் சிம்பிள் எம் திணிவு, கேபிட்டல் எம் சிம்பிள் எம். அப்போ இவரோட இறுதி உந்தம் எம்வி ஆக இருக்கும். நான் எடுக்கிற திசையில ஆரம்ப உந்தம் 0. இதென்ற முதலாவது சமன்பாடு. அடுத்து பிக்கும் நான் என்ன செய்யறேன்றால் அவர் இயங்குற திசையில நிலைக்குத்தோட அல்பா கோணத்துல ரைட் பிக்கும் அவர் இயங்குற திசையிலே போட்டு நேரம் பாருங்க. ஐ ஆனது -5 வரும், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ அவருடைய இறுதி உந்தம் பிக்கு இந்த திசையில் உள்ள இறுதி வேகம் வி, ரைட், பிக்கு இந்த திசையில் உள்ள இறுதி வேகம் வி. அப்போ அவருடைய இறுதி உந்தம் எம்வி ஆக இருக்கும். ஆரம்ப உந்தத்தை பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற திசையில் அவரோட ஆரம்ப உந்தத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த திசையில யூ காணப்பட்டது, அதாவது நிலைக்குத்தாக யூ காணப்பட்டது. அப்ப நான் எடுக்கிற திசையில் அவரோட ஆரம்ப வேகம் யூ காஸ் ஆல்பா. ரைட், நான் எடுக்கிற திசையில் அவரோட ஆரம்ப வேகம் யூ காஸ் ஆல்பா. அப்ப அவரோட ஆரம்ப உந்தம் எம் யூ காஸ் ஆல்பா. இது என்ற ரெண்டாவது சமன்பாடு. ரைட், இப்போ இது ரெண்டையும் நான் கூட்டினால் பியின் வேகத்தின் கிடைக்கூறு என கிடைக்கும், அல்லது ஏ இயங்க ஆரம்பிக்கும் வேகம் கிடைக்கும். ரைட், 0 சமன் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் வி சய mu cos alpha. ஆகவே v சமன் mu cos alphaவின் கீழ் கேபிட்டல் M சக சிம்பிள் M. ஆனால் கேட்டது இலையில் உருவாகும் கணத்தாக்கு இழுவை. அப்போ நான் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் I சமன் கேபிட்டல் M தர விக்கு பதிலாக இதை போடலாம். mu cos alphaவின் கீழ் கேபிட்டல் M சக சிம்பிள் என்று போடலாம். இதான் இலையில் உருவாகும் கணத்தாக்கு இழுவையாக காணப்படும். ரைட், அடுத்த கேள்வி வந்து குழுக்கள் எப்படி இயக்கச்சக்தி நட்டம். இயக்கச்சக்தி நட்டம்னு கேட்குற நேரம் இவருக்கு ரெண்டு திசையில வேகக்கூறுகள் காணப்படுது. ரைட், இந்த ரெண்டு விலையுள் தான் பீட வேகமாக காணப்படும், விலையுள் வேகமாக காணப்படும். பீட வேகக்கூறு நான் ரெண்டு திசையில பிரிச்சிருக்கிறேன். இந்த ரெண்டுடைய விலையுள் தான் ரைட், இந்த ரெண்டுடைய விலையுள் தான் பீட வேகமாக காணப்படும். அப்போ எங்களுக்கு ரெண்டு வேலை செய்யலாம். என்னென்றால் நான் தனியாக டபிள்யூவையும் கண்டு வி எனக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேர்டையும் விலையுள்ள கண்டுட்டு எனக்கு சக்தி சமன்பாட்டில் போடலாம். அல்லது ரைட், அல்லது வி தெரியும் டபிள்யூ தெரியும், ரெண்டையும் தனித்தனியாக காண்றேன், ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக சக்தி சமன்பாடுகள் போட்டு எப்படின்னு செஞ்சு காட்டுறதுக்கு பாருங்க. எனக்கு இப்போ வி தெரியும், ரைட், டபிள்யூ காணணும். எப்படி எனக்கு டபிள்யூ தேவைப்படும், கணக்கு நான் எப்படி செஞ்சாலும் எனக்கு டபிள்யூ தேவைப்படும். டபிள்யூ காணதுக்கு என்ன செய்யறேன்றால் கணத்தாக்கு உருவாகிற திசை இது, அவருக்கு செங்குத்தான திசையில் I சமன் டெல்டா எம்வி போட்டு I சமன் டெல்டா எம்வின்றத எந்த திசையில போட்டோம்னா இலைக்கு செங்குத்தாக போட்டு, இலைக்கு செங்குத்தாக கணத்தாக்கு உருவாகல. ஆகவே கணத்தாக்கு 0. அல்லது இந்த திசையில் உருவாகி இருக்குது, அவர் நான் செங்குத்தாக பிரித்தால் அந்த திசையில கணத்தாக்கு விசை 0.
அப்போ உங்களுக்கு சொல்லலாம் இந்த திசையில் உந்தம் காக்கப்பட்டிருக்கும், இலைக்கு செங்குத்தான திசையில் உந்தம் காக்கப்பட்டிருக்கும். ரைட், நாங்கள் உந்தம் கணத்தாக்கு 0 எடுத்து செய்வோம். கணத்தாக்கு 0, ரைட், கணத்தாக்கு 0. அவரோட இறுதி உந்தம் MW, ஆரம்ப உந்தம் சய. இந்த திசையில் நான் பிரித்தார், ரைட், அவருக்கு வேகம் இந்த திசையில் இருந்தது. நான் எடுக்கிற திசையில் அவரோட ஆரம்ப வேகம் சய MU cos ஆல்ஃபாவாக. ஆகவே டபிள்யூவின் பருமன் MU cos ஆல்ஃபாவின் MU sin ஆல்ஃபா, MU sin ஆல்ஃபா, ரைட். எம்மும் எம் வெட்டுப்படும், U sin ஆல்ஃபாவாக இருக்கும் அவரோட W வேகக்கூறு. இப்போ இந்த டபிள்யூடையும் இந்த வீடையும் விலையுள் தான் அவருடைய இயக்க வேகமாக இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, இயக்க சக்தி நட்டம். இயக்க சக்தி நட்டம்னு சொல்ற நேரம் அவர்கிட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு இயக்க சக்தி இருந்தது, இறுதியாக எவ்வளவு இயக்க சக்தி இருக்குது, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். அவர் எவ்வளவு நட்டம் அடைஞ்சிருக்கிறார், ஆரம்பத்தில் இருந்த பெருமதியிலிருந்து அவர் எவ்வளவு நட்டம் அடைஞ்சிருக்கிறார், அதுதான் அவருடைய இயக்க சக்தி நட்டம். ரைட், அப்போ அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பி மாத்திரம் தான் இயங்கினார். ரைட், E1 சொல்றேன், E1 சொல்ற நேரம் பி மாத்திரம் தான் இயங்கினார் இலை இருகிற வரைக்கும். ஆகவே இந்த இயக்க சக்தி பிக்கு மாத்திரம் தான் காணப்பட்டிருக்கிற பெருமானம் அரை MU வர்க்கம். அப்போ ஆரம்ப இயக்க சக்தி பி மாத்திரம் இயங்கினார், ஆகவே 12 MU வர்க்கம். இறுதி இயக்க சக்தி E2 சொல்றேன். இறுதி இயக்க சக்தி, இறுதி சந்தர்ப்பத்தில் பியும் இயங்குகிறார், ஏயும் இயங்குகிறார். அப்போ ரெண்டு பேருக்கும் தனித்தனி இயக்க சக்திகள் காணப்படும். ஆனால் பீட ரெண்டு கூறுகளை தான் நான் கண்டிருக்கிறேன். ரைட், பீட சக்தி வேகத்தில் ரெண்டு கூறுகள் தான் நான் கண்டிருக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு கூறுகளுக்கும் தனித்தனியான வேகத்தை காணப்படும், இயக்க சக்தியை காணப்படும். ரைட், 12 MW வர்க்கம். ரைட், 12 M முதல்ல W வர்க்கம் சக 12 M V வர்க்கம். இது பியின் இயக்கத்துக்கான இயக்கத்தினால் கிடைச்ச சக்தி. இப்போ ஏயும் இயங்குறார் என்ன வேகத்தோடு, V வேகத்தோடு. அப்போ அவருக்கும் 12 M V வர்க்கம் ஒரு வேகம் காணப்படும். விளங்குதோ? பீட வேகத்துக்கு ரெண்டு கூறுகள் காணப்பட்டுச்சு. அப்போ ரெண்டு கூறுகளுக்கும் தனித்தனி சக்தியை போட்டான். அல்லது உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், இவங்க ரெண்டு பேருடைய விளைவுல பார்த்து அந்த விளைவுளுக்கு தனியாக சமன்பாடு போட்டிருக்கலாம். 12 M ஒரு R வர்க்கம்னு போட்டிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருடைய விளையுள் நான் ஒரு ஆறுன்னு சொன்னால், ரைட், இந்த ஆரோட பருமனை கண்டு 12 M R வர்க்கம்னு மாத்திரம் உங்களுக்கு போட்டிருந்தாலும் எந்த பிழையும் இல்லை. ரைட், இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் ரெண்டு இயக்க சக்தி நட்டமாக வரப்போகுது. அப்போ E1 சய E2ன்றது 12 MU வர்க்கம் சய 12 MW வர்க்கம் சய 12 MV வர்க்கம் சய 12 M V வர்க்கம். ரைட், அப்போ இதில் 12 M பொது எடுத்தால் U வர்க்கம் சய W வர்க்கம் சய 12 M plus capital M V வர்க்கம் வரும். ரைட், ஒரு செட்டப்புக்கு கொண்டு வந்திருக்கேன், லேசாக சுருக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்புக்கு கொண்டு வந்து. சரியோ, இப்போ நான் சுருக்கினால் இப்போ எனக்கு W வர்க்கமும் தெரியும், V வர்க்கமும் தெரியும். ஆகவே பிரதியிட்டால் படத்தை அழிச்சிடும், படம் இனிமே தேவைப்படாது. ரைட், U வர்க்கம் அவங்க தந்தது. ஆகவே வித்தியாசம் சமன் 12 M U வர்க்கம் அவங்க தந்தது. டபிள்யூக்கு பதிலாக நான் U வர்க்கம் சைன் வர்க்கம் ஆல்ஃபா போட்டு. ரைட், டபிள்யூட பருமன் இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். சய 12 M சக சிம்பிள் M, விக்கு பதிலாக MU வர்க்கத்தின் கீழ் MU cos வர்க்கம் ஆல்ஃபாவின் கீழ் M சக M முழுவதின் வர்க்கம் M வர்க்கம் வரும். ரைட், இப்போ இந்த M சக M ஒரு M சக M வெட்டுப்பற்றும். 12 M U வர்க்கத்தை பொது எடுத்தால் அது 1 மைனஸ் சைன் வர்க்கம் ஆல்ஃபா, அதாவது cos வர்க்கம் ஆல்ஃபா சய M வர்க்கம் U வர்க்கம் cos வர்க்கம் ஆல்ஃபாவின் கீழ் M சக M ஆக இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருக்கினால் 1 கீழ் 2 பொது எடுக்கலாம். U வர்க்கம் cos வர்க்கம் ஆல்ஃபா பொது எடுக்கலாம். எடுத்தால் MM சக M வர்க்கம் சய M வர்க்கமாக இருக்கு. இதில் பெருமதி என்ன வரும், M U வர்க்கம்
காஸ் வர்க்கம் ஆல்ஃபாவின் கீழ் 2. இதுதான் இயக்க சக்தி நட்டமாக இருக்கு. சாரி, எம் ப்ளஸ் எம் ஒன்று இருக்குதுன்னா கீழே ஒரு எம் ப்ளஸ் எம் ஒன்று இருக்குது. அதையும் போட்டால் 2 கேபிட்டல் எம் ப்ளஸ் சிம்பிள் எம் ஆக இருக்கு.